ஆண்டவரை தூசிச்சு ஜீவனை விடியா அப்படின்னு சொல்கிறா. அப்போ யோபு சொல்கிறாரு, அடி போ பைத்தியக்காரிய, ஆண்டவரால் நன்மை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாமா? இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் இப்படி பேசுகிறோம்? ஒரு தீமை வந்தோடனே அடி போ பைத்தியக்காரிய, ஆண்டவரால் நன்மையை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாமா சொல்கிறோமா? சும்மா இருங்கங்க, ஆண்டவரை நன்மையை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாமா சொல்கிறோமா? சொல்லணும். யோபு சொன்னார் அவ்வளோ துயரத்தில் மேலே ஃபுல்லாக அப்படியே பழுத்து சலம் வடியுது. அப்படி இங்கே யாருக்கும் வடியலன்னு நினைக்கிறேன். இல்லைல்ல, அப்படி இல்லாமல் இருக்கும்போது நம்மளால் என்ன செய்ய முடியல? உறுதியாக பிடிக்க முடியலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை எல்லா காலத்துலேயும் எல்லா நேரத்துலையும் என்ன செய்யணும்? உறுதியாக நம்ம பிடிக்கணும். எல்லா வேலையிலையும் நம்ம என்ன செய்யணும்? உறுதியாக பிடிக்கணும். ஹல்லேலூயா. ஆபிரகாமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? அவர் வாக்கு தத்தத்தை நம்பி இருந்தார் மனுஷன். ஒரு நாளா 2 நாளா 25 வருஷமாக நம்பி இருந்தார். 75 வயசில் நாங்கள் வா, வெளியில் வா, அந்த நட்சத்திரத்தை பாரு, எவ்வளோ கான் இருக்குது, இதே மாதிரி இந்த வானத்தின் நட்சத்திரங்களை உன்னால் என்ன கொடுமானால் என்ன, இது மாதிரி நான் நினச்சிவேன், உன் சந்ததியை நான் உருவாக்குவேன்னு சொன்னார் ஆண்டவர். சரின்ட்டார் ஆபிரகாம். எவ்வளோ நாள் இருந்தார்? 1 நாள், 2 நாள், 1 மாதம், 2 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் இல்லை, 25 இயர்ஸ் நம்பி இருந்தார். நம்ம இன்னைக்கு எவ்வளோ நிமிஷம் நம்பி இருக்கோம்? ஒரு 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 காரியம் நமக்கு நடக்கணும், ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும், இதுக்காக ஜெபிக்கிறோம். எவ்வளவு நேரம் அதில் நம்ம நம்பி இருக்கிறோம்? எனக்கு அதை ஆண்டவர் செஞ்சு கொடுத்துருவாரு கண்டிப்பாக. எவ்வளோ நேரம் நம்பி இருக்கிறோம்? மனுஷன் 25 வருஷம் நம்பி இருந்தாரே. யோசிச்சு பாருங்க. நம்ம இதை எவ்வளோ நாள் தியானிச்சிருப்போம்? நம்ம டெய்லி ரியலைஸ் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ரியலைஸ் பண்ணணும். அப்படி ரியலைஸ் பண்ணி கர்த்தரை நம்ம நம்பி இருக்கிறோமா? இப்படி நம்பி இருந்துட்டோன்னா ஒருத்தர் உங்கள் மேலே கை வைக்க முடியாது. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, நான் உன் கூடவே இருக்கேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருத்தர் உன் மேலே கை வைக்க முடியாது. ஒருத்தர் வைக்க முடியாது உங்கள் மேலே கையை. என்ன செஞ்சா? அவரை நம்பி இருந்தோம் அப்படின்னா ஒருத்தர் வைக்க முடியாது. தாவீது மேலே யாராவது கை வச்சாங்களா? சவுல் 3000 பேரை கூட்டி சுத்தினாரு. சுத்தினாரு சவுல். பிடிக்க முடிஞ்சதா தாவீத? நோ. ஆனால் சவுலோடைய சால்வையை கட் பண்ணி எடுத்தாரு தாவீது. எடுத்தீங்க பாரு, உன்னோட ஷால் என் கையில் இருக்கு. ஆனால் கொல்லலை. அப்பேற்பட்ட மனுஷன் தாவீது. ஏன்னா அவர் ஆண்டவரை நம்பி இருந்தார். கர்த்தரை நம்பி இருக்கும்போது எவ்வளோ